ஜி கேஎல் ஜாய் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கேஎல் ஜாய் சேனல் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல இருக்குது, டெம்பரவரி பிளாக்ல இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வீடியோ எதுவுமே வந்து அப்லோட் பண்ண முடியல. நிறைய நண்பர்கள் கேட்டே இருந்தீங்க என்ன ரீசனுக்காக வீடியோ போடலை, என்ன ஆச்சு சொல்லிட்டு. ரீசன் பார்த்திங்கன்னா டெம்பரவரி பிளாக்ல இருக்குது, வீடியோ போஸ்ட் எதுவுமே வந்து அப்லோட் ஆகாது, அப்லோட் பண்ண முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகேவா? அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு புதுசாக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு எதுவும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகேவா? இன்ஃபார்ம் பண்ண சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா போஸ்ட் போடுற மாதிரி தான் போஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் என்ன ரீசன் சொல்ல முடியாமலே இருக்கேன். என் நண்பர்களுக்கு தெரியாது, என்ன ரீசன் தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தது. ஓகே, இதான் ரீசன். டெம்பரவரி பிளாக்ல இருக்குது சேனலு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுவும் பண்ண முடியாது. எப்போ வீடியோ போடணும்னு எனக்கும் தெரியல. ஏன்னா ஓப்பன் ஆனாலும் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டாலும் திருப்பி இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா டோட்டலாக வந்து பர்மனெண்ட் பிளாக் ஆகிடும் சேனல். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது அதில். அதான் புதுசாக இப்போ இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வீடியோ போடலாம். இதுலேயும் தொடர்ந்து வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்கு தான். நம்ம வந்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட்டோ பேயில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினில் இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிட்டு அமௌண்ட்டு. அதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனலில் உங்கள் ஜிபேயில் செட்டிங் இது மாதிரி வரும். ஓகேவா? இது என்னோடய ஜிபே செட்டிங். உங்களுக்கு இது மாதிரி செட்டிங் வரும்போது பார்த்திங்கன்னா அதில் போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த ஆட்டோ பேன்னு ஒரு ஆப்ஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பேன்னு இருக்கும். அந்த ஆட்டோ பே கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆட்டோ பேன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகாது. ஓகேவா? நீங்கள் வந்து முடிஞ்சால் நீங்கள் ஜாயினில் இருக்கணும், டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் ரெகுலர் வீடியோ போட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி நான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டு தான் இருக்கோம். ஓகேவா? அதில் எதுவுமே பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? எதுவும் ஸ்ட்ரைக் இருக்குல்ல, பிளாக் எதுவுமே வராது. அதனால் பிரச்சனை இல்லாமல் அதில் போயிட்டுருக்கு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் மீறி இருக்குதுனால எதுவுமே பண்ண முடியாது அதில். ஓகே, இப்போ வந்து நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 நாளாக எப்படி அடிச்சிருக்கான் ஓரளவு பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் ஒரு ஐடியா வரும். அடுத்த பேட்டர்ன் எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் நம்ம 2ஆம் தேதி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஜாயினில். எப்படின்னா இங்கே ஏபி பாருங்கள் 26, ஏபி வந்து 26, கரெக்டாக 10 நாள் விட்டு பாருங்கள். ஏபி வந்து பார்த்திங்கன்னா 27 அடிச்சிருப்பான். ஏபி வந்து 26, அதுலேருந்து ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 27 அடிச்சிருப்பான். திருப்பி 10 நாள் விட்டிங்கனாக்கா ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ண 28. ஓகேவா? 28 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் 28க்கு அவன் திருப்பி 82 சொல்லி அடிச்சிட்டான். 3ஆவது பேட்டர்ன் எப்பவுமே ட்விஸ்ட்டு கொடுப்பான். அதே மாதிரி ட்விஸ்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 82 சொல்லி அடிச்சிட்டான். அப்படி ஏபி 82 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 25, ஏசி 25, அதுக்கு ஒரு பிசி வந்து 25 சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 825 சொல்லி அன்றைக்கி வந்து முடிச்சிருந்தான். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 167. ஓகேவா? 167 அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 167 சொல்லி அடிச்சிருக்கான். இந்த 167 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்றைக்கி வர வேண்டிய நம்பர் 167. ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் தேதி அடிச்சிட்டான். நம்ம 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா 320 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருந்தேன். ஓகேவா? பிசி 20 சொல்லி கொடுத்துருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல பேட்டர்ன் அது. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரல. ஏன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி 25, ஏசி 25, அதுக்கு ஒரு பிசி வந்து 25 சொல்லி இங்கே முடிச்சிட்டான். அப்போது இங்கே ஏபி வந்து 21, ஏசி வந்து 22. ஓகேவா? 21, 22, அப்போ பிசி வந்து 20 வரணும். அதனால் பிசி வந்து 20 சொல்லியிருந்தேன் அன்றைக்கி. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வரல. அது மட்டும் காரணம் இல்லை. இங்கே பிசி பாருங்கள் 84, 84க்கு இங்கே 74 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? 84க்கு 74 சொல்லி அடிச்சிருந்தான். இந்த 84க்கு பி போர்டு பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. 84க்கு 74 அடிக்கும்போது இங்கே 30க்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 20 வரும் சொல்லியிருந்தேன். அதான் 320 வரும்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கி. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் 320 பிசி வந்து 20 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து அடிச்சிட்டான். இதை மாதிரி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 320 சொல்லி பிசி 20 கொடுத்தேன். ஏன்னா 20 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண நம்பரு பிசி 20. அது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கொடுத்தா ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி 20 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர வேண்டிய நம்பர். ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தா 167 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த சேனலில். 2 நாளாக போட்ட வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஐடியா வரும். ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. நம்ம தெளிவாக வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன். 167 அதுவும் நல்ல பேட்டர்ன். அது பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம். நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே நம்பர் தான் கொடுக்க போகிறேன். அது நல்லாவே இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த நம்பர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நல்லா இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பெண்டிங் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒன்று நாள் அடிச்சுட்டு வரான். பிசி 20 தொடர்ந்து ஒரு 3 நாளாக நான் கொடுத்துட்டே இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று கொடுத்தேன்.
ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். அதே மாதிரி தான் இந்த நம்பரும் எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 86, பிசி 86. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 விட்டு பாருங்கள். ஏபி வந்து 86 ஓகேவா. பிசி 86, அதை எடுத்து ஏபியில் 86 அடிச்சிருந்தா, இந்த 86 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா 86 தான் அடிச்சிருந்தான் ஓகேவா. 86, 86 ஓகேவா. இந்த 86, 86 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 86ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 87, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 78 சொல்லி முடிச்சிருந்தான் ஓகேவா. 86 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 87, அந்த 87 திருப்பி நமக்கு இங்கே 78 சொல்லி முடிச்சிருந்தான் ஓகேவா. இப்போ இங்கே பிசி பாருங்கள் 87 ஓகே, நான் நோட் பண்ணிக்கோங்க. 86 அதை வந்து பார்த்தீங்கன்னா 86 வருஷம் அடிச்சிருந்தா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 நாள் கேப் விட்டு ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 87, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 4 நாள் விட்டு பாருங்கள். ஏபி வந்து 87 சொல்லி வரணும் ஓகேவா. ஏபி 87 வரணும்னா பார்த்தீங்கன்னா 87க்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 82 சொல்லி அடிச்சுட்டான். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி அடிச்சுட்டு வரான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி 86, 2 நாள் விட்டு ஏபி 86, 86ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ண 87, அது 87 திருப்பி 78 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. இங்கே ஏபி 82, ஒரு நாள் விட்டு ஏபி வந்து 82. அப்போ 82ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 83, அந்த 83க்கு என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி 38 சொல்லி அடிக்க போகிறான். நாளைக்கு ஏபி வந்து 38 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேவா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 86, 86ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 87, அந்த 87 தான் வந்து பார்த்தீங்கன்னா 78 சொல்லி திருப்பி அடிச்சிருந்தான் ஏபியில். இங்கே 82, ஏபி 82, ரிப்பீட் வந்து ஏபி 82, 82ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 83, அந்த 83 திருப்பி தான் இங்கே 38 சொல்லி அடிக்க போகிறான். அப்படி ஏபி 38ன்னு அடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரே நம்பர் தான் 388 சொல்லி ஒரு நம்பரும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்குது, எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா. 388 என்ன ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். இதை மாதிரி எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான். இங்கே ஏபி பாருங்கள் 58 அடிச்சுட்டு, ஏபி 58 அடிச்சுட்டு, ஏபி வந்து 58ன்னு அடிச்சுட்டு கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள். ஏபி ஒரு 92 அடிச்சிருப்பான். ஏபி 58க்கு ஏபி வந்து 92 அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி ஒரு 58ன்னு அடிச்சுட்டு அது கீழே 3 நாள் விட்டு கீழே பார்த்தீங்கன்னா 92 ஓகேவா. ஒரு காமனான நம்பர் எடுத்து அடிப்பான் ஓகேவா. இதே சேம் பேட்டர்ன் தான் இங்கே. என்னென்னா இங்கே ஏபி ஒரு 92 ஓகேவா. சாரி, ஏபி ஒரு 92, ஏபி 92 அடிச்சுட்டு கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள். ஏபி ஒரு 88 அடிச்சிருந்தான் ஓகேவா. ஏபி 92 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு ஏபி ஒரு 88 அடிக்கும் போது இங்கே பிசி ஒரு 92 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 88 வர வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு ஏபி வந்து 38 வரும்போது பார்த்தீங்கன்னா பிசி 88 வச்சு 388 சொல்லி ஒரு நம்பரும் ட்ரை பண்ணிக்கோங்க, வரது வாய்ப்பு இருக்கும். எல்லாமே ரீசன் இருக்குது ஓகேவா. 388 வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ண நம்பர் தான். அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் சொல்லிட்டேன், ஜாயினில் இருக்குன்னு தெரியும், நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இங்கே 988 இந்த 3 9 3 6 பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 988 அடிச்சிருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 688 அடிச்சிருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 388 ஒரு பெண்டிங் இருக்குது. அந்த 388 வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாளைக்கு வரது நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஏபி வந்து 38 வர மாதிரி இருந்தால் நீங்கள் 388 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டு பாருங்கள் 9, ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 6, ஏ போர்டு வந்து 3 ஓகேவா. அந்த 9 6 3 பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏ போர்டு 3 வர மாதிரி இருக்குது. அப்படி 3 வர மாதிரி இருந்தால் நீங்கள் 388 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க, வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஒரு ஐடியா வரும் ஓகேவா. 2 நாள் போட்ட வீடியோ நான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அது முடிஞ்சால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த ஐடியா வந்தாலும் ஐடியா தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு போதும், நீங்களே பேட்டர்ன் எடுத்துக்கலாம் ஓகே. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 388 ஓகேவா. நாளைக்கு கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 38 வந்தால் 388 நம்பர் ட்ரை பண்ணுங்கள் ஓகே. ஜி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.